ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக் தான் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய மினியேச்சர் ஐட்டம்ஸ் நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு உருளி மாதிரி, இது ரொம்ப மினியேச்சர். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு காமிக்கிற பீசஸ் எல்லாமே வந்து மினியேச்சர் ஐட்டம்ஸ் தான். இது ஒரு குட்டி உருளி மாதிரி பூ போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு மினியேச்சர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடாய் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கும்பா மாதிரி இருக்குது. நம்ம இந்த மினியேச்சர் ஐட்டம்ஸுக்கு குக்கிங் கிச்சன் செட் கூட இது யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லை சோப்பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஹேண்டில் சந்தன கப் மாதிரி தான், இல்லை ஒயின் கிளாஸ் மாதிரி. அடுத்தது வந்து ஒரு குட்டி பானை. இது ஆக்சுவலாக நான் நிறைய பீஸ் வந்து தேடிட்டு இருந்தது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ கிடச்சிருக்கு. அது குட்டி உருளி தான். எல்லாமே ஒரு 1.5 இன்ச் அந்த ஹைட்டு தான் இருக்கும். எல்லாமே குட்டி குட்டி பீசஸ் தான். அடுத்தது குட்டி அண்டா மாதிரி. இதிலே பெரிய பாத்திரம்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம், அதில் மினியேச்சர் வெர்ஷன் தான் இது. இது வந்து ஒரு பூ உருளி தான் இதுவும். இது ரொம்ப ஹெவியாக இருந்தது இந்த பானை. இதில் மேக்ஸிமம் காமிச்சிருக்க பீசஸ் எல்லாம் வந்து பிரான்ஸில் தான், மினியேச்சரும் பிரான்ஸில் தான் நான் காமிச்சிருக்கேன். அடுத்ததாக ஒரு லோட்டா மாதிரி, இது வந்து பிராஸு. இது வந்து மினியேச்சர் கிடையாது, இது வந்து படி மெஷரிங் கப்பு. இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஹெவி. இது வந்து பிரான்ஸ் தான். இது டேமேஜ்டு பீஸு. இது காஜல் பாக்ஸ் மாதிரி, இந்த சுண்ணாம்பு பாக்ஸு காஜல் பாக்ஸ் அந்த மாதிரி. அடுத்தது மினியேச்சர்லே தூபக்கால். குட்டி மரம். இது வந்து குட்டியாக ஒரு பானை மாதிரி, பாட் மாதிரி, 2 பக்கம் ஹேண்டில் இருக்குது பாருங்கள். இது பிராஸ். ஆனால் இது ஹெவி, ரொம்ப பிரான்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதுவும் வந்து பிரான்ஸ் தான். இது வந்து ஒரு லோட்டா மாதிரி, கீ பாட்டில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அடுத்து இது வந்து ரொம்ப பயங்கர ஹெவியாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு பூ உருளி தான். இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சு பார்க்க க்யூட்டாக இருக்கும். இல்லை பூ போட்டோ, இல்லை வந்து தண்ணி ஊற்றிட்டு அது மேலே கலர் பவுடர் போட்டு அந்த மாதிரி வைக்கலாம். இதுவும் வந்து பிரான்ஸ் தான், பவுல் மாதிரி இருக்குது. இது வந்து கீழே வந்து கால் வச்ச மாதிரி இருக்குது, 3 பக்கம் கால் வச்ச மாதிரி இருக்குது. நல்ல ஹெவியான ஒரு பிரான்ஸ் பீஸு. இது ஒரு சந்தன கிண்ணம் மாதிரி தான். மேக்ஸிமம் பீசஸ் வந்து நான் பிரான்ஸில் தான் காமிச்சிருக்கேன். பிரான்ஸ் கிடச்சது நான் பிரான்ஸில் தான் காமிச்சிருக்கேன். ஒரு குட்டி பானை. இது வந்து புதுசுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்த பீஸில் இருக்கும், ஆன்டிக் பீஸ் இல்லாமல். அடுத்தது இது வந்து நம்ம சந்தன குங்குமம் போட்டு பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இது வந்து பிரான்ஸு. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பீஸ் காமிச்சிருப்பேன், அது வந்து பிராஸில். இப்போ கிடச்சது வந்து பிரான்ஸில். இந்த வந்து பூ கூட வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸு. நல்ல ஹெவி, நல்ல வெயிட் வந்து இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது, எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. அப்புறம் ஒரு பைனாப்பிள் ஷேப்பில் ஒரு பவுல் மாதிரி, கொஞ்சம் ஹைட்டு பெருசாக இருக்கும், டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு சாஸ் பேன் மாதிரி, ஒரு குட்டியாக ஹேண்டிலோட. இது ஒரு வண்டி. ஆக்சுவலாக இதில் வந்து வீல் இல்லை, வீல் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு மினியேச்சரில் வந்து ஒரு குட்டி பாக்ஸு. இது பிராஸில் வந்து ஒரு குட்டி பாட் மாதிரி. எல்லாமே வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸு. இது வந்து பிரான்ஸில் வந்து எண்ணெய் பாட் மாதிரி தான், ஆயில் பாட் மாதிரி. நல்ல ஹெவி, பார்த்தாலே தெரியும், நல்ல அன்யூஸ்டு பீஸு. கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஒரு 4 பீஸ் அவைலபிள் இருக்குது. பெருசாக நான் போன தடவை 4 பீஸ் காமிச்சிருப்பேன், அது இதே மாதிரி 4 பீஸ் கிடச்சிது. இது வந்து நார்மல் சைஸ் இருக்கும். அடுத்ததும் வந்து ஒரு நார்மல் சைஸ் வந்து இருக்கும், 4 பாட்டு. இந்த பாட்டில் இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாட்டெலாம் இதுக்கு முன்னாடி கிடச்சிருக்கு. பட் இப்போ வந்து குட்டி பாட்டு தான் கிடச்சிருக்கு. இது ஒரு 600 ml அந்த மாதிரி தண்ணி வந்து பிடிக்கும், அந்த சைஸ் தான் இருக்கும். அடுத்தது ஒரு குட்டி உருளி தான். இது வந்து ஒரு 750 ml தான் பிடிக்கணும், 600 பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு ஆயில் பாட்டு தான். இது வந்து ஒரு 500 ml 400 ml அந்த ரேஞ்சில் வந்து பிடிக்கும். நல்ல ஹெவியாக இருக்கும் இந்த பாட்டெல்லாம்.
அடுத்தது இது ஒரு மெஷரிங் கப்பு தான். இது வந்து பிரான்ஸ் தான். இப்போ நான் காமிச்சிருக்க எல்லா பீஸஸும் மேக்ஸிமம் வந்து பிரான்ஸ் பீஸ் தான் காமிச்சிருக்கேன். நல்ல ஹெவியான ஒரு கப்பு. அடுத்தது ஒரு ஃபில்ட்ரு. இது ஒரு முறி பவுல் மாதிரி. இது முறி பாருங்கள் சவுண்ட் எந்தளவுக்கு கேட்குதுன்னு. இது ஒரு பாத்திரம் இடுக்கி தான். இது நல்ல ஹெவியாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தாராளமாக. அடுத்தது ஒரு பான் பாக்ஸ், வெத்தலை பெட்டி. இப்போ நம்ம கேஷ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெத்தலை போடுறவங்க கம்மி, ஸோ நம்ம கேஷ் வைக்கிறதுக்கு இல்லை சோப்பீஸாக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பிரான்ஸில் வந்து தூக்கு. இது வரைக்கும் பிரான்ஸில் தூக்கு நிறைய கிடச்சது கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டீ போடுறதுக்கு, இந்த கட்டி தொங்க விட்டு டீ போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹேண்டில் இருக்கிறதுனால சவுண்டு வந்து கம்மியாக தான் கேட்குது. ஹேண்டில் இல்லைன்னா பாட்டு நல்லா சவுண்டு கேட்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அடுத்து பிரான்ஸில் ஒரு லோட்டா தான். இது பஞ்சபாத்திரமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹெவியாக இருக்குது. இது நான் அப்போ காமிச்ச பாட்டில் இது குட்டி, ரொம்ப குட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு கண்டெய்னர் தான். இது நம்ம டேபிள் சால்ட்டில் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளில் டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து வெங்கல பீஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா புட்டு மேக்கரு 2 பீஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது, உள்ளே அச்சும் நல்லா இருக்குது. நல்ல வெயிட்டான பீஸ் தான். 2 பீஸுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நிறைய பேர் ஆவி வெளியே வருதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் கீழே துணி சுற்றிட்டு நீங்கள் வந்து அடுப்பில் வைக்கிறப்போ வச்சிங்க, அதாவது அந்த பைப் இருக்குல்ல அதில் வந்து கீழே வந்து துணியை சுற்றிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அலுமினிய பாத்திரத்துலேயே அப்படி தான் வைக்கணும். ஸோ அது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல புட்டு நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைனா கீழேருந்து ஆவி போக தான் செய்யும். ஏன்னா ஒரு சில பாட்டு தனியாக கிடைக்குது, மேலே இருக்கிற பைப் தனியாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலலாம் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு பாட்டிலையுமே ஆவி வெளியே போக தான் செய்யும். அதனால் நீங்கள் கீழே நல்லா துணி சுற்றிட்டு உள்ளே வைங்க அந்த பாத்திரத்துக்குள்ளே. 2லேயுமே சில்லு வந்து உள்ளே இருக்குது. அடுத்தது ஒரு உருளி தான். இது பெரிய சைஸு, கடாய் மாதிரி இருக்குது பார்க்க. நல்லா டயா வந்து நல்லா சூப்பராக பெருசாக இருக்கிறதுனால நம்ம தாராளமாக வந்து வதக்குறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது காது உருளி தான். அந்த உருளி பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர்ஸ் கிட்ட தண்ணி வந்து பிடிக்கும். இந்த காது உருளியும் 2 லிட்டர்ஸ் கிட்ட தண்ணி வந்து பிடிக்கும். நல்ல கண்டிஷன், நல்ல ஹெவியான பீஸு. அடுத்தது ஒரு பல்லாங்குழி. இது கீழே கால் வச்ச மாதிரி இருக்குது. இத்தனை நாள் காமிச்சதை விட இது நல்ல ஹெவியான ஒரு பீஸ் இப்போ கிடச்சிருக்கு. இன்றைக்கான திங்ஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேணுன்ற திங்ஸை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணுற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.